Bonjour. Aujourd'hui, c'est 8 avril 2025. Today it is 8th April 2025. 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை. பிரெஞ்சில் வந்து மார்டி, மார்ஸ் என்ற செவ்வாய் கோயில் நாள். இன்றைக்கு நாம் இந்த பிரெஞ்ச் குரூப் பிக்சர்ஸ்ல இந்த பகுதியை படிக்க போறோம். ப்ரெசென்ட் பண்றேன். அதுல 72ஆம் பக்கத்தில் நாம் இருக்கிறோம். அதில் முதல் பெட்டியை நாம் முடித்து விட்டோம். Quand il a vu le chapeau, il a enlevé le crochet. When he saw the hat, he took away from the hook. அந்த தொப்பியை பார்த்தவுடன் அவர் அந்த தொப்பியிலிருந்து அதை எடுத்து விட்டார் என்ற முதல் பெட்டியை நாம் படித்து முடித்து விட்டோம். இரண்டாம் பெட்டியில் உள்ளது Il est entré dans la salle de nouveau. Le chapeau à la main. Il a pris. Il est entré அப்படின்னு சொன்னா he entered. Dans la salle, into the room. The nouveau அப்படின்னா இந்த இடத்துல nouveau பொதுவா புதிது என்ற பொருள் வரும். ஆனா இந்த இடத்துல அது வந்து மீண்டும்ங்கிற பொருள் வருது. Le chapeau à la main. The hat in his hand. அப்புறம் இல்ல அப்படின்னா he took it அப்படின்னு இந்த எல் அப்போஸ்ட் வந்து இந்த எல்இ இந்த ஷாப்போவை குறிக்கிறது. எல்இ வரும்போது ரெண்டு வவல் வரும்போது ஒரு ஈய கட் பண்ணி அப்போஸ்ட் போது இல்ல அப்படி he took it அப்படிங்கிற பொருள்ல வருது. ஸோ திருப்பி படிக்கலாம். இல்லை தாந்திரே தால் சால் தூஃபோ இல்லை ஷாப்போ அல்ல இல்ல அப்படி. இப்போ முதல்ல இருக்கிறதும் ரெண்டாவது இருக்கக்கூடிய டென்ஸ் ரெண்டுமே வந்து பாசை காம்போசேன்னு சொல்லுவோம். அங்க என்டர்ங்கிற பொருளுக்கு ஆந்திரேன்னு பிரெஞ்சுல வரும். அது வந்து ஒரு 14-16 வினைச்சொற்கள் இருக்கும். அதெல்லாம் ஆக்டிவ் வெர்ப்ல தான் சொல்லணும். அப்போ இது வந்து இல்லே தாந்திரேன்னு வருது. ஸோ அது அவ்வாறு வெர்ப்ல ஆக்டிவ் வெர்ப். கீழே வந்து அதே வந்து இல்லா ப்ரீ அப்படின்னு சொல்லும்போது ப்ரீங்கிறதும் பார்ட்டிசிபிள் பாசே தான். அது வந்து டுக்குன்னு வரும். அது ஆங்கிறது அவ்வாறு வரும். ப்ரீங்கிறது அவ்வாறு வெர்போட இருக்கு. அங்க வந்து ஆக்டிவ்ங்கிறது இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து அந்த நுவோங்கிறதுக்கு பொதுவான பொருள் வந்து நியூங்கிறது வரும். ஆனா இந்த இடத்துல மீண்டும் அப்படின்னு சொல்ற பொருள் வருது. நான் ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு நிமானிக்ஸ் மாதிரி ஒண்ணு சொல்றேன். இந்த அமாவாசைன்னு நம்ம சொல்றதுக்கு வந்து நம்ம வந்து நியூ மூன் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். பிரெஞ்சுல நூவல் லீவ் அப்படின்னு வரும். அது வந்து அது எப்படி மீண்டும் அந்த புதிய நில வரல, பழைய நிலதான். ஆனா அது வந்து நியூ என்ற சொல் பயன்படுத்த மீண்டும்ங்கிற பொருள் வரும். அது பாருங்க இப்ப நுவோ கரெக்டா வந்துச்சு. இப்ப நுவோங்கிறது நீங்க உச்சரிப்பு நுவோனும் கி எக்ஸிஸ்ட் கி கொன்யூ தி பியூப் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெசம் அப்படின்னு வருது. இப்போ அந்த குவாலிட்டி ஒரிஜினல் புதுசா இருக்குங்கிற மாதிரிலாம் வரும். சரிங்களா? இது வந்து புதுசா நடந்தது, இப்போ நடந்ததுன்னு வரும். இதை வந்து கீழே நம்ம போயிட்டோம்னா அதோடைய டிரான்ஸ்லேஷன் பார்ப்போம். ப்ராஜெக்ட்ஸையும் இருக்கு பாருங்க. நியூ, நாவல், ஃப்ரெஷ், இன்கமிங், ஃப்ரெஷ்ஷா மீண்டும் அப்படிங்கிற பொருள் அது வருது. இல்ல அந்த மாதிரி ஒரு பொருள் வருது. அகைன் இந்த இடத்துல அந்த அப்படின்னா இந்த பொருள் தான் நம்ம சொல்றோம். இட்ஸ் ரெய்னிங் அகைன். புதுசா மழை பெய்யலாம், மீண்டும் மழை பெய்யுது அப்படிங்கிற பொருள் வருது. ஞாபகம் அகைன்கிறத பார்த்துக்கணும். ஓகே, merci beaucoup. encore une fois மீண்டும் அப்படின்னு சொன்னேன். இந்த இடத்துல நான் மீண்டும் ஒரு பற்றி நிறைவு செய்கிறேன். ஓகே, இல்லை தாந்திரே dans la salle de nouveau. இது nouveau போடுறது மறந்துடக்கூடாது. le chapeau à la main, il l'a pris. Merci beaucoup à tous.